கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இதனால் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு 27:50-51 வாசிக்கும் போது, இயேசு ஆவியை விட்டார், தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. இதனாலின் செய்தியாக இரண்டாக கிழிந்த திரைச்சீலை. வேதாகமத்தில் அநேக இடங்களில் வாசித்து பார்ப்போமானால், ராஜாக்கள், பிரதானிகள், ஆசாரியர்கள், லேவியர்கள், பிரபுக்கள், தாய் தந்தையர், செல்வந்தர்கள், ஏழைகள், அடிமைகள் என்று பலரும் தீர்க்கதரிசிகள் உட்பட வேதனையின் உச்சக்கட்டம், சோதனையின் உச்சநிலை, வருத்தம், வியாகுலம், துன்பம், துயரம், இப்படி பலவிதமான சூழ்நிலைகளில் மனிதர்கள் தங்கள் வருத்தத்தை தெரிவிக்க, மன துயரத்தை வெளிப்படுத்த தங்கள் அணிந்திருக்கும் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார்கள். அறையிலே ரெட்டுடித்து கனமான முரட்ட துணியை ஆடையாக உடித்துக் கொள்வார்கள். சாம்பலில் புழுதியில் அமர்வார்கள். புருண்டு உருண்டு சத்தமிட்டு அழுவார்கள். சில வேளைகளில் புழுதியை தலையில் வாலிபர் கொண்டு மகா சத்தமாய் அழுது தங்கள் மன துயரத்தை வெளிப்படுத்துவார்கள். அவ்விதமாக பரலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்த தேவமைந்தன் இயேசுவானவர் பாவ மனிதர்களுள்ள பரிகாரமாக தன்னை பலியாக அர்ப்பணித்த போது அவர் விட்டு வந்த வானம் குமுறியது, மேகம் ஒட்டி கொண்டது, இடி இடித்தது, பூகம்பம் ஏற்பட்டது, மழை கொட்டியது, மலைகள் பிளந்தன. இயற்கை தனது வருத்தத்தை தங்களை படைத்தவருக்காய் வெளிப்படுத்தின. ஆனால் பாவ மனிதன் மட்டும் எக்கால சிரிப்பு சிரித்தான், நகைத்தான், பரிகரித்தான். அந்த மேலான தியானத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அத்தனைக்கும் சிகரமாய் தேவனுடைய தேவாலயத்தின் திரைச்சலை கிழிந்தது. தேவனுக்கு மனிதனுக்கு இருந்த பிரிவு கிழிக்கப்பட்டது, தடிக்கப்பட்டது. தேச தலைவர்கள் இறந்துவிட்டால் கொடிக்கம்பங்களில் கொடியை அரைக்கம்பத்தில் பறக்க விடுவார்கள். தேச விழாக்களை ஒரு வார காலத்திற்கு ரத்து செய்வார்கள். யாக்கோபிற்காக எகிப்தியர் 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். தானியேல் சிங்க கவிழ்ந்த போது ராஜா நித்திரி என்று கீத வாக்கியங்களை தன் அருகே விடவில்லை. அப்பிரியருக்காய் தாவீது தன் சட்டையை கிழித்து கொண்டான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது எலிசா சட்டையை கிழித்து கொண்டான். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய கிறிஸ்துவும் மரணத்தை முக்கியப்படுத்த தேவாலயத்திற்கு திரைச்சலையை இரண்டாக கிழித்தனர். பூமியின் குலுகி செய்தார்கள். தேவனின் வல்லமையை பரிசாக செய்த மக்கள் அந்த நிலைமையை எண்ணி இடிமுழக்கம் ஏற்பட்டது. கடல் கொந்தளித்தது. மழை சோவென கண்ணீராய் கொட்டியது. இயேசு மரணத்தை நாம் பார்த்தால் எப்படி என்ன செய்திருக்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.